உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி கடந்த செய்தியிலே சில விவரங்களை பார்த்தோம். ஆனால் கர்த்தரை பற்றி வாசிக்கும்போது சில கேள்விகள் நமக்கு வருகின்றன. உலகத்தை பார்த்தா அதோடைய அக்கிரம அநியாயங்களை பார்க்குறப்ப பிசாசு ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியுது. பிசாசு தான் உலகத்தையே ஆட்டி வைக்கிறான், ஆளுகிறாங்கிற மாதிரியெல்லாம் தெரியுது. கர்த்தர் இருக்கிறாராங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருதுன்னு கடந்த செய்தியில் சொன்னேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் இருந்து ஆளுகை செய்கிறார். காட் இஸ் சாவரின், தன்னுடைய விருப்பம் போல சகலத்தையும் செய்ய அவர் அதிகாரம் உள்ளவர், வல்லமையுள்ளவர் அப்படின்லாம் சொன்னேன். அது பற்றி இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் கவனிப்போம். இப்போ இயேசுவானவர் மனிதனை மீட்கிறேன், பாவத்திலிருந்து மீட்கிறேன் என்று சொல்லி அவர் பிறக்கும்போது, மனிதனாய் பிறக்கும்போதே அவரை கொல்ல அவ்வளவு முயற்சிகள் நடக்கின்றன. பிறகு அவர் ஞான ஸ்நானம் பெறும் வரைக்கும், ஏறக்குறை 30 வயதாக இருக்கிற வரைக்கும் அவர் இன்னார்னு தெரியாத அளவில் அவர் வளர வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அவருடைய அதாவது அந்த தீர்க்க தரிசனங்களின்படி அவர் பெத்லஹேமில் பிறந்தார். ஆனால் குடியிருக்கிறதெல்லாம் நாசரேத்தில் குடியிருக்கிறாரு. அவர் தேவனுடைய குமாரன்னு மரியாளும் வெளியே சொல்லலை, யோசேப்பும் அதை வெளியே சொல்லலை. ஏன் மரியாள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு கூட சொல்லலை. பிள்ளைகள் இயேசுவுக்கு பிறகு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் இன்னன்னார்னு பேர், ஆண்கள் பேர் போட்டிருக்கு, பெண்கள்லாம் சில இருந்தார்கள்னு போட்டிருக்கு. மரியாள் இந்த விவரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட சொல்லாமல் இருந்தாங்க. சொல்லியிருந்தால் குழப்பமாக இருக்கும். இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் எங்கேன்னு போய் ஏரோதோட அரண்மனையில் கேட்டதுனால தானே பிரச்சனையே. அவங்க போய் அங்கே அதை கேட்காமல் இருந்திருந்தா அப்போ ஏரோதுக்கு தெரியாது. இங்கே யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே தான், நம்முடைய அதிகாரம், நம்முடைய ஆளுகை, நம்முடைய ராஜாக்கத்துக்கு தகராறா அப்படின்னு சொல்லி எங்கே பிறந்தார்னு எல்லாம் விவரமெல்லாம் கேட்டு அந்த பெத்லஹேமை சுற்றிலுமாக இருந்த பகுதிகளில் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்னான். ஏன்னா அந்த சமயத்தில் இயேசுவானவர் 2 வயதுக்குட்பட்டவராக இருப்பார்னு அவன் என்னுடைய கணக்கு. ஏன்னா இப்படி இந்த சாஸ்திரிகள்லாம் சொல்லிவிட்டாங்க. அப்போ இந்த இயேசுவை கொலை செய்ய அவ்வளவு தீவிரமாக இந்த உலகம் இருக்கிறது. இயேசுவும் கூட தன்னைத்தான் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. அந்த இயேசுவோடைய பெற்றோர் மரியாளும் யோசேப்பும் தான் அவரை காப்பாற்றுகிறதற்கு எகிப்து தேசத்துக்கு தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அவர் 12 வயதான போது எருசலேமுக்கு வருகிறார். அங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து அங்கே அவர் பேசுகிறதையும் மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறதையும் பார்த்தபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சிறுபிள்ளையாக இருக்கிற இந்த பையன் எவ்வளவாய் தேவனை சத்தியத்தை அறிந்திருக்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அதுக்கப்புறமும் போய் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு ஒரு வரி, அங்கே ஒரு வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு கீழ்ப்படுகிறது? அப்படி இருந்தார். சரி,
சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் ஞானஸ்நானம் பெற்றார், பிரசங்கித்தார், போதித்தார், பிசாசுகளை துரத்தினார், மக்களை சுகமாக்கினார். அந்த பிரசங்கித்தார் போதித்தாரில் தேவனுடைய ராஜ்யம் பற்றி அவர் பிரசங்கித்தார், போதித்தார். என்னத்தை பிரசங்கித்தார்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் பற்றி. அது சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீ மனம் திரும்பிட்டானா இப்போயே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சிடலாம். அதாவது ஆதாம் பாவம் செய்கிற போது ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியதாச்சு. திரும்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவன் போனதாக ரிப்போர்ட் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில், அந்த நிமிஷத்திலேயே அவனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. யார்? தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு அடிக்கப்படுவாருங்கிறதுக்கு அடையாளமாக, முன் அடையாளமாக அநேக இடங்களில் ஆடுகள் அடிக்கப்பட்டதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறீங்க. அப்படியானா ஆதாம் முதல் கொண்டு யார் வேணாலும் ரட்சிக்கப்படலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். எந்த பிரசங்கம் என்ன பண்ணாருங்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் பற்றி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆதாம் பாவம் செஞ்சு ஏதேனும் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். இப்போ மனம் திரும்பினா, இப்போ நீங்கள் நான் யார் இங்கே இருக்க யார் வேணாலும் மனம் திரும்பினா உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடலான்றாரு. ஏன்னா இயேசுவானவர் சிலுவையில் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வரைக்கும் அது இயேசு வருவாருங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனால் நிஜ இயேசு தான், அந்த மேசியா தான் அந்த பலி ஆடு. அதை லேவியராகம பலிகளில் நீங்கள் வாசிக்கிறீங்க. சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அப்புறம் வெண்கல சர்ப்பம் மரத்திலே உயர்த்தப்பட்டது போல் இயேசு உயர்த்தப்பட வேண்டும்னு அதெல்லாம் வாசிக்கிறீங்க. அதெல்லாம் சிலுவை மரணத்தை காட்டுகிறது. பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு எந்த மரணமும் வரல. அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படாத யாருடைய வீட்டில் அந்த ரத்தம் பூசப்படலையோ அங்கே மரணம் வந்தது. அப்போ இயேசு பாதுகாப்பாக இருக்கிறார். இயேசுடைய மறைவுக்குள்ளே வருகிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதையெல்லாம் அது பழைய ஏற்பாடு. அங்கே இயேசுவானவர் வருவார்னு காட்டுவதற்காக. ஆனால் இயேசு வந்தபோது பெரிய ராஜாவா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் ராஜா தான். ஆனால் ராஜாவா அப்போதைக்கு அவர் செயல்படலை. இயேசு முதல் தடவை வந்தபோது அவர் தன்னை ஒரு பலி ஆடாக ஒப்பு கொடுக்க வந்தார். மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மறுபடி உயிர்த்தெழ வேண்டும். இப்படி தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக மரிக்கிறதற்காக வந்தார். மரிக்க முடியாதவர் மரிக்கிறதுக்காக வருகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்லன்னு எழுதியிருக்க. இயேசுவும் கூட சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஆனால் அவர் அனுப்பப்பட்ட போது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காகவும் அனுப்பப்பட்டார். எவ்வளவுதான் பிசாசு சோதித்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன், பிசாசோடைய பேச்சுக்கு இணங்க மாட்டேன், அப்படி ஒரு தீர்மானத்தோடு அவர் நிற்கிறாரு. பாருங்கள், மரிக்கிறதுக்காக வரல, ஆனால் மரணத்தை தன் மேலே ஏற்றுக்கிறாரு. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படணும்னா நமக்காக அவர் மரிக்கணும். அவர் நமக்கு பரிகாரம் பண்ணணும். எப்படி? ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படியானா ரத்தம் சிந்தணும். எங்கடி சிந்துறது? அதை சிலுவை மரணம்னு சொல்லி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல் அப்படின்றப்ப அதை பற்றி ஒரு வெளிப்பாடுங்க அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. அவர் பார்த்து சிலுவையில் இருக்கிறப்ப நீங்கள்லாம் நாசமாக போங்கடா அப்படி சொல்லியிருந்தால் அத்தனை பேர் நாசமாக இருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, இப்போ நான் கேட்டுக்கிட்டா பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் அனுப்ப மாட்டாரா? 12 6 72,000 தூதர்கள் அனுப்புவார்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு தெரியணும், ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை எசைக்கியா ராஜா காலத்தில் கொண்டுட்டு போயிட்டான்னு. அப்போ 72,000 தூதர்கள் வந்தால் என்ன நடக்கும்? அப்போ அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தலை.
அப்போதைக்கு அவர் யூதருக்கு ராஜா தான் அவர். ஆனால் பாருங்கள், இயேசுவுக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று பலி ஆடாக இருக்கணும், அதே சமயத்தில் பிரதான ஆசாரியராகவும் இருக்கணும். மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர். அப்போ பலி ஆடாகவும் வரணும், அவரே பிரதான ஆசாரியராகவும் வரணும். அதல்லாமல் அவர் ராஜாவுமாக இருக்கிறார். யூதருக்கு ராஜாங்கிறது உண்மைதான். அதாவது சிலுவையில் தான் அங்கே எழுதியிருந்துச்சு, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா எழுதியிருந்துச்சு. அது கரெக்டு தான். ஆனால் அந்த ஆளுகையை அப்போ அவர் செலுத்தலை. அவர் ஆளுகை எப்போ செலுத்த வருவார்? 1000 வருஷ அரசாட்சி காலத்தில். அப்போ அந்த கிறிஸ்தவம் இப்போ கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிச்சி அக்கினி கடலில் போட்டுருவார், பிசாசையும் பிடிச்சி கட்டி போட்டுருவார் 1000 வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா அவர் ஆண்டு காட்டுறாருங்க பார், எல்லாம் இருப்பு கோலால் ஆளுவே சேட்டை பண்ண அடி அப்படின்னு சொல்லிட்டு 1000 வருடங்களுக்கு அவர் அரசாட்சி செய்கிறார், ராஜாவாக இருக்கிறார். யூதருக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், ஆதாமுடைய சந்ததிகளாய் வந்த எல்லா மனிதருக்கும் அவர் ராஜாவாக இருந்து 1000 வருஷம் ஆண்டு காட்டப் போகிறார். அவர் ராஜா தான். என்னங்க பாஸ்டர் பலி செலுத்துகிறாங்கிறீங்க, அப்புறமேல் ராஜாங்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு அழைப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்களும் நானும் ஆசாரியராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ராஜாவாகவும் இருக்கிறதுக்கு. நீர் எங்களை ஆசாரியர் ராஜாக்களும் ஆக்கினீர் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் போட்டிருக்கே. இப்போ நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆளக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கே. அதையெல்லாம் இப்போவே நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க. வரப்போகிற உலகத்தோடைய மகிமையை இப்போவே நீங்கள் ருசி பார்க்குறீங்க. எப்படி பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமையை அறிந்து வரப்போகிற உலகத்தின் அந்த மகிமையை நீங்கள் ருசி பார்க்குறீங்கன்னு எபிரேயர் 6வது அதிகாரத்தில் எழுதலையா? அப்படியானா இந்த இயேசு பலி ஆடாவும் வர்றாரு, ராஜாவும் வர்றாரு. முதல் தடவை வந்தபோது பலி ஆடா வந்தார், தன்னைய பலியாக செலுத்தினார். இனிமேல் வரும்போது பலி ஆடா வரமாட்டார், அவர் ராஜாவாக வருவார். அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழித்து எல்லாத்தையும் புதிதாக்குறேன்னு அக்கினியினால் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவார். சரி, அப்போ இப்போதைக்கு நம்முடைய காலம் எது? அவர் போயிட்டார். இப்போ சபையின் காலம். இந்த பழைய ஏற்பாட்டு காலமும் இப்போ இல்லை, அந்த 1000 வருஷ அரசாட்சியும் வரல. நம்ம இடைப்பட்ட காலத்தில் சபையின் காலம், அல்லது பரிசுத்த ஆவியானவரின் காலம், அல்லது கிருபையின் காலம், அப்படியெல்லாம் பலவிதமாக நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க. அது எல்லாம் உண்மைதான். இயேசுவானவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அங்கேயும் அவர் சும்மா இல்லை, அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளோ நாட்களுக்கு? சபையை எடுத்துகிட்டு போவார்ல, அது வரைக்கும். அந்த சபையை எடுத்துகிட்டு போக வரைக்கும் என் வலது பார்சத்தில் உட்காரும்னு கர்த்தர் இயேசுக்கிட்ட சொன்னதாக தீர்க்க தரிசனம் ஒன்று வாசிச்சிருக்கீங்களா? சங்கீதம் 110 வசனம் என்ன சொல்லுது? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் அப்படின்னு பிதாவாகிய தேவன் இயேசுக்கு சொன்னார். அப்படி தான் இயேசுவானவர் இப்போ அங்கே அமர்ந்திருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமான ஒரு காரியம். நீங்களும் நானும் கூட ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுடனே கூட தேவனுடைய வலது பார்சத்திலே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தானே எபேசியர் 2வது அதிகாரத்தில் 7-8 வாசிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசேஷமான சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி. ஏன்னா எதுக்கா? இந்த பூமியில் இப்போ நற்கிரியை செய்கிறதற்கு. அப்போ இங்கே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இயேசு எப்படி வருவார் அப்படியே நிறைவேறுச்சு. இப்போதைக்கு சபையின் காலத்துலேயும் நாம் தான் இங்கே பாருங்கள், நாம் சபை மக்கள் பரிசுத்த ஆவியை பெற்று எப்படி இயேசு வாழ்ந்தாரோ அதுபோல் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆளுகை செய்யணும் அப்படி சொன்னார். சபை அவ்வளவுக்கு விவரமாக இல்லை. அதனால் ஒரு பாவப்பட்ட நிலைமையில் சபை கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் சொல்கிறார், நான் சொன்ன மாதிரி நடத்தி காட்டுவேன்.
அப்படின்னு. சபை எடுத்துகிட்டு போவார். அதுக்கப்புறமா 7 வருஷம் உபத்திரவ காலம் பூமியில். அந்த 7 வருஷம் பரலோகத்தில் சபை இயேசு கிறிஸ்துவோடு கூட அங்கே பெரிய ஒரு கல்யாண ஏற்பாடு. மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபை பரலோகத்தில். கீழே பூமியில் இந்த ரட்சிக்கப்படாதவர்கள்லாம் 7 வருஷம் உபத்திரவ காலம். கீழே 7 வருஷம் உபத்திரவ காலம், மேலே 7 வருஷம் அங்கே பரலோகத்தில் கல்யாண காலங்கள். பிறகு அந்த 7 வருஷம் முடிகிறப்ப தான் இயேசுவானவர் வெண்மையான குதிரையில் பரிசுத்தவான்களோடு கூட வருவார்னு எழுதியிருக்கா. பரிசுத்தவான்கள் தான் தூதர்கள் மட்டும் இல்லை, தூதர்களும் வருவாங்க. ஆனால் அங்கே பரிசுத்தவான்கள்னு சொல்லும்போது சபையை குறிக்கிறது, மணவாட்டியாகிய சபையை குறிக்கிறது. இயேசுவானவர் மணவாட்டியோட வருவார். அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசனம் பிடிச்சி பாதாளத்தில் போடுவார், பிசாசை கட்டி போடுவார், 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். அதில் நீங்களும் நானும் அங்கே இயேசுவோட கூட இருந்து உலக பூமியை ஆளுகை செய்வோம். அப்படி தானே கணக்கு? ஏங்க சொல்லி சொல்லி செய்கிறாரு. அதாவது சொன்னதை நிறைவேற்றாத அவ்வளோ வல்லமை உள்ளவர். இயேசுடைய முதல் வருகையை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள். பிசாசு கட்டிக்காரனாக இருந்தால் அதில் ஒன்றையாவது தடுத்துருக்கணும். அங்கே பெத்லகேமில் பிறப்பாருன்னா அதை தடுக்க முடியல. அந்த நேரம் பார்த்து அங்கே ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜா, அவனுக்கு திடீர்னு ஐடியா தோணி போச்சு, எல்லோரும் குடிமதிப்படுத்த அவங்க ஊருக்கு போங்க அப்படின்னா, கடைசிக்கு இவங்க யாரும் எதிர்பார்க்கல, இதுக்காக இயேசு பெத்லகேமில் பிறக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி வரல. அங்கே ரோம சாம்ராஜ்யத்தில் சீசர் அவன் ஆர்டர் போட்டான், இவங்க கிளம்பி வர்றாங்க. வந்த இடத்துல பெத்லகேமில் இயேசு பிறந்தார். வசனங்கள் நிறைவேறுகின்றன. ஆக எல்லா வசனத்தையும் நிறைவேற்றினார். அதான் பிசாசு கெட்டிக்காரனாக இருந்தால் ஒன்றையாவது தடுத்துருக்கலாம்ல. அப்போ பிசாசு கெட்டிக்காரனா இல்லை, பிசாசு உண்மையிலேயே உலகத்தை ஆளவில்லை. யார் தான் உண்மையை ஆள்றாரு? தேவன் தான் ஆளுகை செய்கிறார். அங்கே 2 வசனம் நான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துகிறேன். அந்த யோவான் ஸ்நானன் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்கிறதில்லை, அவன் நல்லா சொன்னான். அப்புறம் இயேசுவானவர் பிலாத்துக்கிட்ட பேசும்போது அவன் சொல்கிறான், நான் உண்மை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உண்மை விடுதலை பண்ணவும் அதிகாரம் உண்டு, அது உனக்கு தெரியாதா? என்கிட்ட நீ பதில் பேசுகிறது இல்லையா அப்படின்னு அவன் கேட்டால், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு அவன் அப்படியே மிரண்டு போயிட்டான். ஆக்சுவலாக சிலுவையில் அறைய அதிகாரம் இருக்குன்னு சொன்னான்ல, விடுதலையாக்கவும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னான்ல, அவன் விடுதலையாக்க தான் விரும்பினான். இந்த யூதருக்கு ராஜாவாக இருக்கிறாருன்னு அவன் அதை ஒத்துக்கிறான். அது அவருக்கு நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறான், சிலுவையில் அறையும்னு. அவனுடைய மனைவி கூட சொல்கிறா, அந்த நீதிமான் நிமித்தம் நான் இரவு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன், அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படி சொன்ன பிறகு பிலாத்து அவரை காப்பாற்ற முடியல. அதாவது பிலாத்தோடைய கண்ட்ரோலில் கையில் அதிகாரம் இல்லைங்கிறத அப்பா அவர் காமிச்சுவிட்டார். அவன் நினைக்கிறான் நான் தான் அதிகாரி, ஆனால் அவன் கையில் அதிகாரம் இல்லைங்கிறத அன்றைக்கு இயேசு காண்பித்து விட்டார். அதுபோல் இன்றைக்கு உலக மனிதர்கள் பெரிய 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 ராஜ்யங்களை ஆளுகிறவர்கள் எல்லாம் என் கண்ட்ரோலு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், இது அந்தகாரத்தின் நேரமாக இருக்கிறது. தன்னை ஒப்பு கொடுக்கும்போது இது அந்தகாரத்தின் வேலையாக இருக்கிறது அப்படி சொல்லிட்டு ஒப்பு கொடுக்குறார். அது அந்த பிசாசு ஆட்டம் போடுறதுக்கு, இயேசுவை பிடிக்கிறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு, சிலுவையில் அறையிறதுக்கு தேவன் அந்த பிசாசு கூட்டங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு காலகட்டம். தேவன் அதை கொடுத்துருந்தார். இல்லாட்டி அவங்க யாரும் இயேசுவை பிடிச்சிருக்கவே முடியாது. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம்னா நான் தான் எல்லாம் பின்னிட்டு விழுகிறாங்க. ஏன்? இவர் தன்னை ஒப்பு கொடுக்கலை. ஆனால் ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படியானா தேவன் இயேசுவை ஒப்பு கொடுக்கறதெல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட நன்மை நமக்கு உண்டாகும்படி, நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி, அவர் சிலுவைக்கு போகும்படி, ஜீவனை கொடுக்கும்படி, அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தாரே ஒழிய
அங்கே பாவம் போல் இயேசு தொங்குறாருங்க. பெரிய காரியமெல்லாம் பேசினாருங்க. கடைசிக்கு அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கங்க. தோற்று போய் தொங்குறாருங்க. இந்த மனுஷர்கள்லாம் கெட்டிக்காரத்தனமாக அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவையே சிலுவையில் அரைஞ்சி கொன்னுட்டாங்கங்க. அப்படி கிடையாது. பார்வைக்கு தோற்று போனவர் போல் தோன்றுகிறது. ஆனால் அங்கே தான் அவர் நியாயப்பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருந்தார். இந்த பிசாசு கூட்டமும் இந்த மனிதர்களும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? நம்முடைய ரட்சிப்புக்காக இந்த நியாயப்பிரமாணம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய ரட்சிப்பை நினைத்து பார்த்து அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து 10 கற்பனைகளை எடுத்து அங்கே சிலுவையில் அவர் அரைஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. எங்கே எழுதியிருக்கு? கொலோசையர் 2:14-15. நான் அதை வாசிக்கிறேன். கொலோசையர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, கர்த்தரே எழுதின கையெழுத்து 10 கற்பனை தாங்க, அவர் கையால் எழுதினது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து, நான் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னேன்னா உங்களுக்கு விளங்கிறதுக்காக, அங்கே என்னென்னு எழுதியிருக்கு? அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்துன்னு போட்டிருக்கு. எதுக்கு நடுவில்? நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இந்த நியாயப்பிரமாணம் 10 கற்பனை நின்றுக்கிட்டு நம்மளை பாவி பாவி பாவின்னே சொல்லிக்கிட்டு இருக்குதான். திருடாதானே திருடி வச்சுருக்கான். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் நம்ம குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்கான். நியாயப்பிரமாணம் மனுஷனை பாவின்னு காட்டுறதுக்கு தான் கொடுக்கப்பட்டதான், அது ரட்சிக்கிறதுக்காக கொடுக்கப்படலை. ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டது இயேசு. ரட்சிப்புக்காக கிருபை கொடுக்கப்பட்டது. ஆனால் இவன் பாவின்னு காட்டுறதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. 10 கற்பனைனா 10 கவுண்டில் இவன் ஃபெயிலு. அப்போ 10 கவுண்டில் இவன் பாவி. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் தானே தகராறு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவானவர் இந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் அங்கே அரைஞ்சிக்கிட்டு இருந்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தலங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் இயேசு தோற்று போகலைங்க. நமக்கு பார்க்கறதுக்கு பாவம்ங்க. இந்த மாதிரி அடித்து இப்படியா கொல்லுவாங்க அப்படின்னு நம்ம அவரை பார்த்து நம்ம பாவப்படுற மாதிரி அப்படி நிலைமையாக இருக்குது. இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகிறப்ப அங்கே எருசலேம் ஸ்திரீகள்லாம் கதறி அழுது, ஐயோ அப்படி ஆடிச்சேன்னு மார்பிள் அடிச்சுக்கிட்டாங்களாம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படி சொன்னார். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார், எருசலேமே, நான் உன் பிள்ளைகளை கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றி கொள்ளுவனுமா உங்களை காப்பாற்றி கொள்ள எவ்வளோ முயற்சி பண்ணினேன், ஆனால் உங்களுக்கு மனதில்லாமல் போய்விட்டது அப்படி சொன்னார். இன்னொரு இடத்துல இயேசு சொல்கிறாரு, எருசலேமை பார்த்து, உன்னுடைய சமாதானத்துக்கானவைகளை இன்றைக்காவது உன்னுடைய சமாதானத்துக்கானவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆனால் அதுவோ இப்பொழுது உன்னுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அதனால் எருசலேம் அழிக்கப்படும், தேவாலயம் இடிக்கப்படும் அப்படியெல்லாம் அங்கே ஒரு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ இந்த ஜனங்கள் அறிவில்லாமையினாலே தண்டிக்கப்படுகிறார்கள். உண்மையான அறிவு இல்லை. உண்மையாகவே தேவன் தான் ராஜரீகம் பண்ணுகிறாருன்னு தெரியலை. இவர் தோல்வி அடைகிறது போல வருகிறது உண்மையிலேயே பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு. அன்றைக்கு இயேசு பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்தார், பிசாசின் மேல் ஜெயம் எடுத்தார். ஆதாம் அந்த பிசாசுக்கிட்ட இழந்து போயிருந்த அந்த அதிகாரத்தை திரும்ப பிடுங்கி எடுத்து இப்பொழுது சபை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று அதிகாரத்தை இவன்ட்டு தான் கொடுக்குறாரு. அப்போ சிலுவையில் ஜெயித்தார்.
மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, மரணமும் பாதாளமும் அதோடைய அதிகாரம் திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இயேசுகிட்ட வச்சு வந்தது. அதைத்தான் சபைக்கிட்ட கொடுத்தாரு. இயேசுவானவர் தன்னுடைய அந்த மனிதனுடைய ரட்சிப்புக்காக அவர் செய்த வேலையை சரியாக செய்து முடித்தார் என்று காட்டுவதற்காக அவர் அங்கே உயிரை கொடுத்தாரு. இங்கே தேவாலயத்து திரைச்சலை 2ஆய் கிழிந்தது. அதாவது இயேசு தன்னுடைய ரத்தத்தோடு கூட பரலோகத்தில் இருக்க அந்த தேவனுடைய ஆலயத்தில் அங்கே பலிபீடத்தில் தெளிக்கிறாரு. இங்கே திரைச்சலை 2ஆய் கிழிந்தது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை 2ஆக பிரித்து வைத்திருந்த அந்த திரைச்சலை மேலிருந்து கீழாக 2ஆய் கிழிந்தது. அதனால் இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்தார், பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். ஆதலால் திரைச்சலை கிழிந்தது. இப்பொழுது மனுஷன் பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும் இல்லை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய பெட்டி அண்டை, கர்த்தருடைய சிங்காசனத்தண்டை, அங்கே அந்த கிருபாசனத்தண்டையிலே சேர்ந்து அவரோடு கூட இருக்கக்கூடிய தேவன் நம்மோடு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அப்படி சந்தோஷமாக இருக்க வாய்ப்பை, வழியை உண்டாக்கினவர் எப்படி? இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்தபடியாலே. இன்றைக்கு உண்மையிலே யார் ஆளுகை செய்கிறது? இன்றைக்கு சபை மக்களுக்கு விவரம் இல்லாததுனால பிசாசை கட்ட முடியாமல் அப்படியே கிடக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், ஏய் பிசாசே, இம்மட்டுவா, இதுக்கு மிஞ்சி வராத அப்படின்னு ஒரு எல்லை கோடு விதித்திருக்கிறார். கடலின் அலைகளை பார்த்து, சமுத்திரத்து அலைகளை பார்த்து சொன்னாராம், உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது அப்படி சொல்லியிருந்தாராம். அதுபோல் இன்றைக்கு ஒரு அளவுக்கு மேலே நீ மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு அளவு தான் உங்களுக்கு சோதனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு? நீங்கள்லாம் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற, அதாவது ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்கள் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலையே அப்படின்னு எபிரேயர் 12வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ யாருங்க ராஜரீகம் பண்ணுகிறது? பார்வைக்கு கர்த்தர் இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஏன்? சுயாதீனத்தை மனுஷன்ட்ட கொடுத்துட்டாரு. ஒரு அளவுக்கு மிஞ்சி போனாதான் அப்புறம் அவர் இன்டர்வியூன் பண்ணுறாரு. அது வரைக்கும் அவர் இன்டர்வியூன் பண்ணலை. மனித வாழ்க்கையில் அவர் குறுக்கிடலை. நோவா காலத்தில் குறுக்கிட்டார், ஆதாமுடைய காலத்தில் குறுக்கிட்டார். ஏன்னா காயின் இருக்கிறவனெலாம் கொண்டுக்கிட்டு இருக்கிறான், அப்போ குறுக்கிட்டார். அதுக்கு மேலே அவன் கர்த்தருடைய ஜனங்களை கொல்லாதபடிக்கு வச்சுக்கிட்டாரு. நோவா காலத்தில் குறுக்கிட்டார், சோதோம் கொமோரா காலத்தில் குறுக்கிட்டார், பாபேல் காலத்தில் அவர் குறுக்கிட்டார். அவங்க பாட்டுக்கு பரலோகம் வரைக்கும் நான் கட்டுறேன் அப்படின்னா இவங்க பெருமை இங்கே அடங்க கிடவுது அப்படின்னு சொல்லி குறுக்கிட்டார். அதுபோல் இன்றைக்கு உலக வாழ்க்கையை வரலாற்றை பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் கர்த்தர் குறுக்கிட்டு இருக்கிறார். ஏன்? அவங்க தேவனுடைய பிள்ளைகளை நிர்மூலம் பண்ணக்கூடாதுன்னு. இன்றைக்கி உங்களுக்கு என்னையை நிர்மூலம் பண்ணணுன்னு வந்தால் கர்த்தர் வந்துடுவார். பார்வோன் விஷயத்தில் ஏன் வந்தார்? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லணுங்கிறான். அந்த அமலேக்கு விஷயத்தில் கர்த்தர் குறுக்கிட்டார். எதுக்கு? அவனுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததுனால. தலைமுறையுமா கர்த்தருடைய யுத்தம் அமலேக்குக்கு விரோதமாக நடக்கும்னு சொன்னார். அவனை நிர்மூலம் பண்ணுவேன்னார், பண்ணிட்டார். அப்போ இன்றைக்கு சபையாக இருக்கிற உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழுமினா வருவார். அவர் செங்கடலில் கர்த்தர் வந்தார், இவங்களை கொல்லணும்னு அவன் வர்றான். கர்த்தர் அந்த பார்வோனி சேனை அந்த செங்கடலில் மூழ்கி அடிச்சிட்டார். பாருங்களேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் என்ன செய்யணும்? நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில், சங்கீதம் 91 சொல்லியிருக்க மாதிரி உன்னதமானவருடைய மறைவில் இருக்கீங்களா? இருந்தால் பாதுகாப்பில் இருக்கீங்க. நீங்கள் உங்களை உன்னதமானவருடைய மறைவிலே வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறார். அது நமக்கு தெரிந்திருக்க கடவுது. நமக்கு ஜெயம் கொடுக்குற கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.